கிறிஸ்துவலே மிகவும் பிரியமானவர்களே, 12/5/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதமும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. சகலத்திலுமே ஜெயத்தை கொடுங்க. எல்லா தீமையிலிருந்து நீர் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் பிரசனம் இவரோடு இருந்து செயல்படுவதாக. உடைய நிறைவான தேவனுடைய வாழ்க்கையிலிருந்து சகல ஆசீர்வாதமும் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. யோசுவா 1:9 நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி சகலத்திலுமே இவரோடு இருந்து இவரோட பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்த நாளில் தேவனுடைய மகிமையின் பிரசனம் தேசத்தின் மீது ரங்கும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய ஆசீர்வாதம் தேசத்தில் இருக்கட்டும். நல்லாட்சி நீர் உறுதி செய்து தரும்படி ஜெபிக்கிறேன். சிறந்த தலைவரை எங்களுக்காக நீர் உருவாக்குவீராக. பாராளுமன்ற தேர்தலில் என் தேவனுடைய மகிமை இருக்கட்டும் தகப்பனே. நன்மையானது தேசத்தில் இருக்கும்படி நீங்கள் செய்யுங்க. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படி ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.